பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் மற்றும் உலகின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக உடனுக்குடன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள மோகன்லால் சுகாடியா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறிய அணிலின் விசித்திரமான நடத்தை ஒட்டுமொத்த வளாகத்தையே திகைக்க வைத்துள்ளது. பொதுவாக மனிதர்களை கண்டாலே மர உச்சிக்கு ஓடும் அணில்களுக்கு மத்தியில் இந்த அணில் மட்டும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை துரத்தி தாக்கி வருவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1.5 மாதங்களாக இந்த ஒற்றை அணில் சுமார் 20க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ள சம்பவம் பல்கலைக்கழக வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. அந்த அணில் கல்லூரியின் வராண்டாக்கள் மற்றும் ஜன்னலை திரைகளுக்கு பின்னால் மறைந்திருந்து அவ்வழியே செல்லும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மீது எதிர்பாராத விதமாக பாய்ந்து கடிப்பதை வழக்கமாகவே கொண்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் கலைக்கல்லூரி மற்றும் உளவியல் துறைகளின் நுழைவாயில் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இந்த அணில் கல்லூரியின் டீன் மற்றும் பல ஆராய்ச்சி மாணவர்களையும் தாக்கியுள்ளது. இந்த அணிலை பிடிப்பதற்காக வனவிலங்கு மீட்புக் குழுவினர் பலமுறை கூண்டுகள் வைத்தும் அது எதற்கும் சிக்காமல் தப்பித்து வருவது அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. தொடர்ச்சியாக நடக்கும் இந்த தாக்குதல்களால் காயமடைந்தவர்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் இருக்கும் நீர்நிலையை ஒட்டி அமர்ந்து புகைப்படம் எடுக்கவோ அல்லது சாதாரணமாக கடந்து செல்லவோ மாணவர்கள் இப்போது அச்சப்படுகின்றனர். தன் எல்லைக்குள் யாரும் நுழையக்கூடாது என்று தீவிரமான தற்காப்பு உணர்வாலோ அல்லது இயற்கை மாற்றங்களாலோ இந்த அணில் இவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொள்கிறது என நிபுணர்கள் கருதுகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் நிலவும் பதற்றத்தை தணித்து இயல்பு நிலையை திரும்ப கொண்டுவர அந்த அணிலை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விடுவிப்பதே தற்போதைய அவசியம் என்று தெரிவித்துள்ளனர். சுனாமி, பூகம்பம் மற்றும் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் கோடிக்கணக்கான மொபைல் பயனர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், சேஷட் என்ற ஒருங்கிணைந்த எச்சரிக்கை அமைப்பு மூலம் எச்சரிக்கைகள், மெசேஜ்கள் அனுப்பப்பட்டு இன்று சோதனை செய்யப்படவிருக்கிறது. இதன் மூலம் எதிர்காலத்தில் பேரிடர் நேரும்போது பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு துல்லியமான தகவல்களை அளிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் தமிழ்நாடு உட்பட நாட்டில் உள்ள மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள பெரும்பாலான மொபைல் போன்களுக்கு அதீத சத்தத்துடன் எச்சரிக்கை மெசேஜ்கள் அனுப்பி சோதிக்கப்பட உள்ளது. சோதனையின் போது மொபைல் போன்களில் பொதுமக்கள் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளில் சோதனை செய்திகளை பெறக்கூடும். எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ளவோ அல்லது இது குறித்தான நடவடிக்கையோ தேவையில்லை எனவும் புறக்கணி பொத்தானை மட்டும் அழுத்த வேண்டும் எனவும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள சஞ்சன் மாகாணத்தில் வெடிக்காத வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 14 வீரர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் முதல் இடத்தை சிங்கப்பூரும் 2வது இடத்தை ஜப்பானும் பிடித்துள்ளன. இதில் ஜப்பான் வெளிநாடு செல்லும் தனது குடிமக்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் பாஸ்போர்ட் கட்டணத்தை அதிரடியாக குறைக்க உள்ளது. தவறான சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சையில் அலட்சியம் காட்டிய மருத்துவமனை மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் இழப்பீடாக நோயாளிக்கு ரூபாய் 7 லட்சம் வழங்க புதுச்சேரி மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில், பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் பிரதமர் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் மீது அதிக மதிப்பு உள்ளது, அவர்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்கின்றனர் என்றும் அவர்கள் தொடர்ந்து எங்களுடன் பணியாற்றி வருகின்றனர் என்று அதிபர் ட்ரம்ப் புகழாரம் தெரிவித்துள்ளார். தலைநகர் சென்னையில் தங்கும் விடுதிகளின் மாதாந்திர கட்டணம் வரும் மே 5ஆம் தேதி முதல் கணிசமாக உயர்த்தப்படுவதாக விடுதிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் நிலவி வரும் கடும் தட்டுப்பாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஐயின் மேஜிக். கிபி 79இல் இத்தாலியில் எரிமலை வெடித்த போது ஓடிய நபர் கண்முனே கொண்டு வந்த ஏஐ. வளர்ந்து வரும் இந்த நவீன யுகத்தில் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு நினைத்து பார்க்காதவற்றையும் நிகழ்த்தி காட்டி வருகிறது. தற்போது மீண்டும் அதை நிரூபிக்கும் வகையில் இத்தாலிய நாட்டு பாபே நகரில் கிபி 79இல் மவுண்ட் வெக்கடவியஸ் எரிமலை வெடித்த போது எரிமலையிலிருந்து வெளியான எரிமலை கொழும்புகளில் சிக்கி உயிரிழந்த பலருடைய எச்சங்கள் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டன. 2 ஆண்களின் எலும்புக்கூடுகள் போர்ட்டா ஸ்டெபியா நெக்ரோபோலிஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன. சேகரிக்கப்பட்ட வரலாற்று தகவல்கள் மூலம் யதார்த்தமான மனித தோற்றம் பின்னர் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தொல்பொருள் ஆய்வில் புதிய விஷயமாகவும் நேரடியாக வரலாற்றை காண்பதற்குரிய அனுபவத்தையும் தருகிறது. இந்த தொழில்நுட்பம் மூலம் வரலாற்றை எளிமையாக புரிந்து கொண்டு அனுபவமாக மாற்ற இது பெரிதும் உதவுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் வரலாற்று தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அழிந்து போன நாகரிக வாழ்க்கையை டிஜிட்டல் முறையின் மூலம் மீட்டுருவாக்கம் செய்யவும் சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விமானத்தை இயக்கி வரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான ராஜீவ் பிரதாப் ரூடி விமான அறையிலிருந்து மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், ஜிதேந்திர சிங்கை வரவேற்று பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது.
இந்தியாவின் சுமார் 81,000 கோடி மதிப்புள்ள கிரேட் நிகோபார் திட்டம் தொடர்பாக மத்திய அரசை கடுமையாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி விமர்சித்து பேசியுள்ளார். நேற்று முன்தினம் மத்திய பிரதேசம் பல்கி அணையில் குரூஸ் விபத்து ஒன்று நடந்தது. அது இரவு 6 to 6:30 மணியளவில் நடந்துள்ளது. குரூஸ் விபத்து கமாரியா தீவிற்கு அருகே நடந்துள்ளது. ஆரஞ்சு அலர்ட் மீறலாலும் ஜாக்கெட் இல்லாததாலும் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 5 தமிழர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்ற போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் கப்பல்களை குறிவைத்து தாக்கியும் கைப்பற்றியும் அச்சுறுத்தி வருகின்றன. நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறிய காகிதம் உங்களை சிறை கதவு வரை கொண்டு செல்லும் என்று தெரியுமா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் செக் பவுன்ஸ் என்பது வெறும் வங்கி பரிவர்த்தனை தோல்வி மட்டுமல்ல, அது ஒரு கிரிமினல் குற்றம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பலரை தூக்கமில்லாமல் செய்யும் சட்டப்பிரிவு 138 பிடியில் சிக்காமல் இருப்பது எப்படி? அபராதமும் சிறை தண்டனையும் உங்களை தேடி வராமல் தடுக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்தியாவில் இன்றும் காசோலைகள் எனப்படும் செக் ஒரு பரவலான பணப்பரிமாற்ற முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு செக் பவுன்ஸ் ஆவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். செக் அவமதிப்பு என்பது வெறும் நிதி சார்ந்த சிக்கல் மட்டுமல்ல, இது ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவும் வாய்ப்புள்ளதாகவும், உங்கள் வங்கி கணக்கில் போதிய பணமில்லாத ஒரு சிறிய சூழல் கூட உங்களுக்கு சட்ட நோட்டீஸ்கள் வருவது, நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலை மற்றும் மிக மோசமான தருணங்களில் சிறை தண்டனை வரை செல்வதற்கும் வழிவகுக்கலாம் எனவும், ஆக இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புனே நகரில் வணிக பகுப்பாய்வாளராக பணிபுரியும் அலோக் என்பவருக்கு அவரது செல்போனில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக அவர் 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அவர் அந்த அபராதத்தை விரைவாக செலுத்த வேண்டும் எனவும், இல்லையெனில் அவரது ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்படக்கூடும் எனவும் அந்த குறுஞ்செய்தி எச்சரித்துள்ளது. இதனால் கவலையடைந்த அலோக் அபராதத்தை செலுத்துவதற்காக அதில் கொடுக்கப்பட்டிருந்த இணைய முகவரியை உடனடியாக கிளிக் செய்துள்ளார். பணம் செலுத்தும் செயல்முறையை நிறைவு செய்யும் போது அவரிடம் ஒரு OTP கேட்கப்பட்டது. அவர் அதையும் பகிர்ந்து கொண்டார். சில நிமிடங்களிலே அவர் கடன் அட்டையிலிருந்து ஒரு பெரிய தொகை எடுக்கப்பட்டது. 1000 ரூபாய்க்கு பதிலாக அவரது அட்டையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச வருமான சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது. தனக்கே தெரியாமல் அலோக் தான் செலுத்த நினைத்த தொகையை விட மிக அதிகமான ஒரு பண பரிமாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டார். இந்தியாவில் பரவலாக நடக்கும் ஒரு டிஜிட்டல் மோசடிக்கு அவர் பலியாகி இருந்தார். இத்தகைய மோசடிகளில் மோசடி செய்பவர்கள் அதிகாரப்பூர்வமான நிறுவனங்களிடமிருந்து வருவதைப் போல தோற்றமளிக்கும் போலியான குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றனர். இந்த செய்திகளில் உள்ள இணைய முகவரிகள் மக்களை போலி இணையதளங்களுக்கு அழைத்து செல்கின்றன. மக்கள் அங்கு தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் போது மோசடிக்காரர்கள் அந்த விவரங்களை பயன்படுத்தி அவர்களுடைய வங்கி கணக்குகளிலிருந்து பணத்தை திருடுகின்றனர். நிபுணர்கள் இத்தகைய மோசடி வழக்கை சமூக பொறியியல் என்று அழைக்கின்றனர். அதோடு மோசடி செய்பவர்கள் மக்களின் உணர்வுகளுடன் விளையாடி அவர்களை ஏமாற்றுகின்றனர் எனவும், மக்கள் எதையும் யோசிக்காமல் அவசரமாக செயல்படும் வகையில் அவர்கள் மக்களிடையே அச்சத்தையும் அவசர உணர்வையும் உருவாக்குகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் இத்தகைய மோசடி வழக்குகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் அதிகமான மக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளை பயன்படுத்தி வருவதுதான் இதற்கு முக்கிய காரணம் எனவும், கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் ஏறக்குறைய 2.5 மில்லியன் மக்கள் இத்தகைய மோசடிகள் காரணமாக சுமார் $2.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 23,718 கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். இது 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 4300% என்ற அதிர்ச்சி அளிக்கும் அளவிலான அதிகரிப்பு என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் உயர்வின் காரணமாக இந்தியாவின் மத்திய வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. தமிழில் பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் பிரபலமான கேரள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஸ்வர்யா லட்சுமி, விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அவர் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் எனவும், என்னுடைய ஆசை அதுதான் எனவும், அவர் தற்போது சினிமாவில் மிக நல்ல நிலையில் இருக்கிறார், அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை எனவும், ஆனாலும் தன்னை வாழ வைத்த மக்களுக்கு திரும்ப ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன் எனவும், அந்த எண்ணத்தை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து பேசிய அவர், தனக்கு கேரளா மாநிலத்தில் தான் வாக்கு இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் வாக்கு இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனக்கு விஜய் அண்ணாவை மிகவும் பிடிக்கும். எனக்கும் எனது நண்பர்கள் பலருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லையே என்பது கஷ்டமாக இருக்கிறது என்றும், அரசியல் பேசினால் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தாலும் விஜய் அண்ணா வெற்றி பெற வேண்டும் என்று நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். செட்டிநாட்டு அரசர் குடும்பத்தை சேர்ந்த குமாரராணி முனைவர் மீனா முத்தையா மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புகைப்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அன்புமணி கடிதம் அனுப்பியுள்ளார்.
மே 4 தேர்தல் ரிசல்ட் நாளில் தேனி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.